வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மே மாதம் தொடக்கம் எரிபொருள் விலை தாங்க முடியாத அளவு உயரும். அமைச்சர் நலிந்த தேதிசை எச்சரிக்கை. இன்று தொடக்கம் முக்கிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். அமெரிக்க அரம்பி பகிரங்க எச்சரிக்கை. மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். விடுவிக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. கிணற்றுக்குள் வீசப்பட்ட கொடூரம். மட்டக்களப்பு யுவதி மீட்புச் சம்பவத்தில் 5 பேர் கைது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை சந்தேக நபர் விளக்கமறியல். அதிரடியாக குறைந்த தங்கத்தின் மற்றும் வெள்ளியின் விலை. தற்போதைய நிலவரம் இது. கடமை முடிந்து வீடு திரும்பிய காவல்துறை அதிகாரி நீரோடையில் உடலமாக மீட்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பால் ஏற்பட்டுள்ள சவால்களை கருத்தில் கொண்டு பான் உட்பட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளமையினால் பேக்கரி தொழில்துறையை முன்னெடுத்துச் செல்வதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன என்று சங்கத்தின் தலைவர் NK வர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து விரிவான ஆய்வுகளுக்கான இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பான் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களுடன் திருத்தப்பட்ட புதிய விலையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிப்பு என்பன நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் என்பன இரு தரப்பினரையும் பாதித்துள்ள நிலையில் இன்றைய தினம் தீர்மானம் மிகுந்த எதிர்பார்ப்பை தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இலங்கையில் எரிபொருள் விலையை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தேதிசை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த அபாயகரமான எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் போர்ச்சூழலால் கப்பல்களுக்கான பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்துள்ளமையினால் இலங்கையில் எரிபொருள் விலையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எரிபொருள் பயன்பாட்டை தாமாகவே முன்வந்து மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுவித்துள்ளார். தற்போதைய விலை அதிகரிப்புக்கு மத்தியிலும் 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய்க்கும் பெட்ரோல் 20 ரூபாய்க்கும் அரசாங்கத்தினால் சலுகையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை சீராகாமல் விட்டால் மே மாதம் 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்தின் போது பாரிய விலை உயர்வை தவிர்க்க முடியாதாகிவிடும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கடி விலைகளை உயர்த்த அரசாங்கம் விருப்பவில்லை என்றாலும் சர்வதேச நெருக்கடிகளால் இவ்வாறான கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலால் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இலங்கையிலும் எரிபொருள் விநியோகத்தில் சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. இதனை எதிர்கொள்ள பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தேதிசை நேற்று ஊடகங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுவித்துள்ளார். நிலவும் விநியோக கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு மின்சார மற்றும் எரிபொருள் மிகவும் பொறுப்புணர்வுடன் அவசியமான தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். எரிசக்தி நுகர்வை குறைந்தபட்ச அளவில் வைத்திருப்பது நாட்டின் தற்போதைய நிலைமையை சமாளிக்க உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களை பதக்குபவர்கள் மற்றும் சட்டவிரோத விற்பனையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக அத்தகைய செயல்களை நிறுத்த வேண்டும். இவ்வாறான மோசமாக ஈடுபடுவோருக்கு எதிராக அரசாங்கம் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். கள்ளச்சந்தையில் எரிபொருள் வாங்குவதை தவிர்க்குமாறும் இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் குறித்து தெரிந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். நேற்றிரவு அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இலங்கையின் எரிபொருள் விலைகள் கடந்த 2022 பொருளாதார நெருக்கடியின் போது இருந்த நிலையை மீண்டும் எட்டியுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் சந்தையில் ஏனைய அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் கணிசமாக உயரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பால் இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் உயர்வடையும். இதன் நேரடி விளைவாக சந்தையில் அரிசியின் விலை பெருமளவில் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. இதுபோன்று மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் செலவு அதிகரிப்பதுள்ளதால் நுகர்வோர் மீன்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையும் ஏற்படும். தற்போதைய அரசின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்து தற்போது சிதைவடைந்து விட்டன. அத்தியாவசியமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறையான பொறிமுறை ஒன்றையும்
உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மார்ச் மாதத்தில் 3வது முறையாக எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ள நிலையில் புதிய விலைகளுக்கு இணங்க QR குறியீட்டின் கீழ் வாராந்த ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்கு வாகன உரிமையாளர்கள் செலவிட வேண்டிய தொகை தொடர்பான புதிய விவரங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. அமலுக்கு வந்துள்ள இந்த மாற்றத்தின்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் ரூபாய் 398 ரூபாயாகவும் 95 ஒக்டேன் பெட்ரோல் 445 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் ஆட்டோ டீசல் 382 ரூபாய்க்கும் சூப்பர் டீசல் 443 ரூபாய்க்கும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உந்துருளிக்காக வாராந்தம் 8 லிட்டர் பெட்ரோல் ஒதுக்கீட்டை பெற 92 பெட்ரோல் பயன்படுத்தப்படும் ஒருவருக்கு 3184 ரூபாயும் 95 ஒக்டேன் பெட்ரோல் பயன்படுத்துவதற்கு 3640 ரூபாயும் செலவாகும். ஆத்திரம் முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படும் 20 லிட்டர் ஒதுக்கீடுகளுக்காக 92 ஒக்டேன் பெட்ரோல் பயன்படுத்துபவர்கள் 7960 ரூபாயும் 95 ஒக்டேன் பெட்ரோல் பயன்படுத்துபவர்கள் 9110 ரூபாயாகவும் வாராந்தம் செலவிட வேண்டும். அதேபோல் டீசல் பயன்படுத்தப்படும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு ஓட்டோ டீசலுக்காக வாராந்தம் 7640 ரூபாயும் சூப்பர் டீசலுக்காக 8860 ரூபாயும் தேவைப்படும். மேலும் சிற்றுண்டுகளை பொறுத்தவரைக்கும் வாராந்தம் 25 லிட்டர் ஒதுக்கீட்டையும் 92 ரக பெட்ரோல் 9950 ரூபாயும் 95 ரக பெட்ரோல் 11375 ரூபாயும் செலவாகும். டீசல் சிற்றுண்டு ஓட்டோ டீசலுக்கு 9550 ரூபாயும் சூப்பர் டீசலுக்கு 11075 ரூபாயும் வாராந்தம் செலவிடும். மேலும் பேருந்துகளுக்கு ஒரு வாரத்துக்கு வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடுகளுக்காக சுமார் 38,200 ரூபாய் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாத காலப்பகுதிக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த தொடர் சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து வகையான எரிபொருள் விலைகளும் சராசரியாக லீட்டருக்கு சுமார் 100 ரூபாய்க்கும் அதிகமான தொகையினால் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நேற்று முன்தினம் பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமே ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4494.1 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் நேற்று தினம் 68.2 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நாணய சந்தையில் அமெரிக்க டாலர்களின் வலுவூட்டல் மற்றும் அமெரிக்க மத்திய வங்கியில் வட்டி விகிதம் தொடர்பான நகர்வுகள் இந்த விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. மேலும் மத்திய கிழக்கில் தற்போதைய அரசியல் சூழலும் முதலீட்டாளர்களின் போக்கில் மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை வீழ்ச்சி காரணமாக எதிர்வரும் நாட்களிலும் இலங்கையிலும் தங்கத்தின் விலை மேலும் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்கனவே கடந்த 3 நாட்களில் மாத்திரம் தங்கத்தின் விலையில் சுமார் 29,000 ரூபாய் வரை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்குட பின்னவள காவல்துறையில் கடமையாற்றிய காவல்துறை அதிகாரி ஒருவர் நேற்றிரவு கடமைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நீரோடை ஒன்றில் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பின்னவள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இரவு நேர கடமையை முடித்துவிட்டு பலாங்குட குருபோவில பலே வெவ பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னவள வீதியில் கனதிரியன்ன பகுதியில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பின்னவள காவல்துறையின் கடமையாற்றிய 43 வயதுடைய லொக்கம் லெஹே சேனக்க கீர்த்தி என்ற காவல்துறை அதிகாரியை இவ்வாறு உயர்ந்துள்ளார். கனதிரியன் வள பகுதியில் உள்ள நீரோடை ஒன்றில் உடலம் ஒன்றும் உந்திரளி ஒன்றும் கிடப்பதை கண்காணித்த பிரதேச மக்கள் உடனடியாக பின்னவள காவல்துறைக்கு தகவல்களை வழங்கியுள்ளார்கள். உயிரிழந்த அதிகாரியின் உந்திரளி கட்டுப்பாட்டு இழந்து அருகில் இருந்த நீரோடைக்குள் விழுந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றார்கள். வேக கட்டுப்பாடு காரணமாக இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பின்னவுள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து யுவதி ஒருவர் உயிரிழந்து மீட்கப்பட்டமை குறித்து சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பட்ட பெண்ணொருவர் உட்பட 3 சந்தேக நபர்களும் அவர்களிடம் தங்க நகைகள் கொள்வனவு செய்த நகை ஒரு கடை உரிமையாளர் இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய கிழக்கு மாகாண விசேட குற்றப்பிரிவு விசாரணை பொறுப்பதிகாரி டி மேன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளார்கள். சந்தேக நபரிலிருந்து சிற்றுண்டு ஒன்றும் முந்துளி ஒன்றும் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் தொடர்ந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சந்தேக நபர்களை அன்றைய தினம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்.
முன்னதாக நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் பாலிந்த கிணற்றிலிருந்து யுவதி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் அவருடைய குழந்தை கைவிடப்பட்ட நிலையிலும் மீட்கப்பட்டது. குறித்த யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாலிந்த கிணற்றில் கடந்த பெண்ணொருவின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேரடியாக தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நகையங்களில் தங்க நகைகளை மீட்டெடுக்கும் பெண்களை இலக்கு வைத்தும் நகைகளை அணிந்து செல்லும் பெண்களை இலக்கு வைத்தும் குறித்த குழுவினர் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உதவிபுரியும் வகையில் செயற்பட்டு அவர்களுக்கு மயக்க மருந்து கலக்கப்பட்ட பானங்களை அருந்தச் செய்து இவ்வாறான குற்றச்செயல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் விசாரணையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உடலமாக மீட்கப்பட்ட பெண்ணும் தங்கங்களால் கிணற்றுக்குள் வீசப்பட்டதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்துடன் மற்றொரு பெண்ணிடமும் தங்க நகையை திருடியதற்கு அவர் ஏற்றுக்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் சந்தேக நபரால் திருடப்பட்ட தாலிக்கொடிகள் இரண்டும், கோடாடி, வாள் மற்றும் உட்பட சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவுடன் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பீட பெண் விரிவியாளரின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். நகர்த்தல் பத்திரமூடாக யாழ்ப்பாண பதில் நீதிவான் முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நிலையில் உயிரிழந்த பெண் விரிவியாளர் இறுதிச்சடங்கு இன்று நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் விரிவுரையாளரின் உடலம் மீதான உடற்கூட்டு பரிசோதனைகளை மேற்கொண்டு சட்ட மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இதன்படி பெண் விரிவுரையாளர் களத்தில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. விரிவுரையாளரின் உடலில் வேறு எந்த தடயங்களும் இல்லை எனவும் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் தெரிவித்துள்ளார். முன்னதாக காணாமல் போயிருந்த சித்த மருத்துவ விரிவுரையாளர் நேற்று முன்தினம் உடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து விரிவுரையாளரின் 19 வயதான மகளும் மகளின் கணவரும் கைது செய்யப்பட்டார்கள். குறித்த இருவரும் சம்பவத்தின் பின்னர் திருகோணமலை சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். மகளின் காதலனால் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அதற்கு மகளும் உதவி புரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள உண்மையான தேச விவரங்களை இஸ்ரேலிய ராணுவம் மறைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஈரானிய தாக்குதல்களால் ராணுவ நிலைமையை ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்த விவரங்கள் இஸ்ரேலிய ராணுவ தணிக்கையினால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றன. ராணுவம் அமைதிக்கு மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் காணொலிகள் மட்டுமே ஊடகங்களுக்கு கிடைக்கின்றன. மேலும் பொதுமக்களின் கட்டிடங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் வெளியிட அனுமதிக்கப்படுகின்றன. முன்னதாக வானூர்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய சேதங்களை கூட இந்த நாட்களுக்கு பின்னரே வெளியிட அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய தொடர்ச்சியான அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்படுவதால் மக்கள் அடிக்கடி பாதுகாப்பு அறைகளை நோக்கி தஞ்சமடைய வேண்டியும் உள்ளது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டுள்ளது. போர் நடவடிக்கையின் ஆரம்பத்தில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே டெல் அஃபிக் நகரில் உள்ள பென் சூரியன் சர்வதேச வானூர்தி நிலையங்கள் வானூர்தி போக்குவரத்து சேவைகள் மேலும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலை எப்போது சரி செய்ய முடியும் என்பது குறித்து இஸ்ரேலிய ராணுவத்தினால் இதுவரை தெளிவான விளக்கத்தை வழங்க முடியவில்லை என அல்ஜீரியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.